ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான வடகரி. இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு 3 hours ஊற வச்சு எடுத்த 300 கிராம் கடலைப்பருப்பு, ரெட் சில்லி பவுடர், உப்பு, தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, முந்திரி, சோம்பு, பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, லவங்கம், பட்டை இருந்தால் பட்டை எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இல்லை, நல்லா எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, நல்லா இடித்த பூண்டு, தேங்காய் பீஸ் ஒரு 5 பீஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில். வாங்க, ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சோம்பையும் போட்டு ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஆயில் ஊற்றிட்டு இந்த மாவை பொரிச்சு எடுக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்த மாவு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சும் எடுக்கலாம், சின்ன சின்ன ரவுண்டாக போட்டுக்கலாம், இல்லைன்னா உதுத்து விடலாம், இல்லை வடை மாதிரி தட்டி கூட பிரிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி குண்டால வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம், இல்லை தோசைக்கல்ல அடை மாதிரி தட்டி அதையும் பிரித்து போட்டுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இது பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக உள்ளே வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போகிறோம், நம்ம எடுத்துடலாம். வாங்க, இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்த ஆயிலை தான் நான் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோம்பு போட்டுக்கோங்க, லவங்கம், இலை, கல்பாசி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இடித்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்க விடுங்க. இப்போது ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்து இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்துருக்க புதினா தலையை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்து விட்டுடுங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இங்கே காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. பட் என்ன வடகரிக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், 2 இல்லை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. எப்போவுமே மசாலா போடுறப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். உங்களுக்கு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலக்கி விடுங்க, ஏன்னா அது கருகாமல் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, தேங்காய் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நாம் அரைச்சி வச்ச முந்திரி அந்த தேங்காயோட விழுத இதில் கலந்துரும். அந்த மசாலாவோட சேர்த்து அது கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வரும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வடையை உதுத்து போடுறப்ப அது உறிஞ்சி அந்த வாட்டர் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் அது மறுபடியும் அதெல்லாம் உறிஞ்சி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா கொதித்து வரப்போ நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதை கொஞ்சம் உதுத்து, இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிருந்தீங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. அது இந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 5 minutes எடுத்துக்கும். கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க. சண்டே டைமில் செய்கிற நான்வெஜ் கறி குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம் விட பயங்கர டேஸ்டான ஒரு டிஷ்.
டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான வடகரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ இதோடையோ வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ இறக்குறப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் கூட தூவிக்கோங்க. எங்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் தூவலை. இப்போ நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுட சுட இட்லியோடு எடுத்திருக்கேன். நீங்களும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.